Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் factor or divisor of an integer என்ன, factors பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதற்கான அல்காரிதம், அந்த அல்காரிதத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீப் டியூன் டு திஸ் வீடியோ. ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ நம்பர் that divides the given number evenly with no remainder left over. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் ஈவனாக டிவைட் ஆச்சுன்னா, அதாவது அதுக்கு ரிமைண்டரே வரக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா, then you can say that the number is a divisor of the bigger number. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 2 வந்து 2, 4, 6, 8 இது எல்லாத்தையும் ஈவனாக டிவைட் பண்ணும். 2 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கோஷன்ட் 1, ரிமைண்டர் 0. அதே போல் 4 வந்து 2 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. அதே போல் 3 இஸ் a divisor of 3, 6, 9, 12, 15. 11 is a divisor of 11, 22, 33, 44, etc. அப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு you have got many divisors. 1 is always a divisor for all the numbers. அதே போல் the same number is a divisor. அது இல்லாமல் இட் கேன் ஹாவ் 0 ஆர் மோர் அதர் டிவைசஸ். இப்போ 12 பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து யூ காட் 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே போல் 21 பார்த்தீங்கன்னா 1, 3, 7, 21. ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா யூ கெட் திஸ் 12. அதே போல் த செகண்ட் அண்ட் த நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இது 2 மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 and 4 மல்டிப்ளை பண்ணால் 12. அதே போல் தான் இங்கேயும் 1 and 21, 3 and 7 இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது யூ கெட் 21. 11க்கு பார்த்தீங்கன்னா யூ காட் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். ஸோ இஃப் அ நம்பர் ஹேஸ் காட் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தென் வி கேன் சே திஸ் ஆஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் த ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர் இன் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்? இப்போ யூ ஹவ் காட் 2 ஆப்ரேட்டர்ஸ். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது div and mod. மாடுங்கிறது என்ன அப்படின்னா, ரிமைண்டர் ஆஃப்டர் இன்டீஜர் டிவிஷன். அதாவது இப்போ 4 டிவைடட் பை 2 அப்படின்னா இன்டீஜர் டிவிஷன் பண்ணும்போது கோஷன்ட் 2, ரிமைண்டர் 0. இப்போ 5 டிவைடட் பை 2 அப்படின்னா இன்டீஜர் டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் 2, ரிமைண்டர் 1. ஸோ மாட் ஆப்ரேட்டர் வில் கிவ் யூ த ரிமைண்டர் ஆஃப்டர் இன்டீஜர் டிவிஷன். டிவ் எதுக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம பெரிய நம்பரை டிவைட் பண்ணி நம்ம அடுத்து அந்த கோஷன்ட்டை வச்சு அந்த நம்பரை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ n is equal to n divided by 2 அப்படின்னா ஆல்ரெடி இருந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி மறுபடியும் அதை n-லேயே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலி we will be using these 2 operators. ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மாட் ஆர் பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கலாம், இல்லைன்னா டிவ் ஆர் டபுள் ஸ்லாஷ் இருக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்மளை பொறுத்த வரைக்கும் we can just call it as a mod and div operator, இல்லைன்னா percentage and double slash நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணாலும் மீனிங் இஸ் த சேம். How do you calculate the remainder after integer division? x mod y அப்படின்னு இருந்ததுன்னா x minus x integer division y into y. அப்போ integer division y into y போடும்போது you get the whole number. பாருங்கள் 27 mod 7 இருக்குது. அப்போ 21 minus 21 divided by 7 into 7. 21 7ஆல் இன்டீஜர் டிவைட் பண்ணும்போது you get 3. ஸோ 3 into 7 21. 21 minus 21 0. ஸோ இந்த இடத்துல அதனுடைய மாட் வந்து 0. இதே 45 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 45 minus 45 double slash 7 into 7. 45 double slash 7 அப்படின்னா you get 6. 6 into this 7 நம்மளுக்கு வந்து 42 வருது. 45 minus 42 is equal to 3. அப்போ 45 mod 7 is equal to 3. Now we are going to see these 4 problems. Find the smallest factor of an integer. Check for a prime number. ஒரு நம்பரை கொடுத்து அது ப்ரைமா அப்படின்னு செக் பண்ணலாம். அதே போல் ஒரு நம்பரை கொடுத்துட்டு அது பர்ஃபெக்டான்னு பார்க்கலாம். and then we can find the prime factors of an integer. இதெல்லாம் என்னென்னங்கிறத ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்க்கலாம். How do you find the smallest factor of an integer? ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் n. ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர்னால் என்ன? எவ்வளோ பெரிய நம்பராக இருக்கலாம், அது 1க்கு அடுத்தது எந்த நம்பர் வந்து அந்த நம்பரை டிவைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. இப்போ 121 எடுத்துக்கிட்டோம்னா 1க்கு அப்புறம் 11 வந்து அதை டிவைட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். ஸோ we are reading the n
and checking whether n is even. அப்போ எந்த ஈவன் நம்பராக இருந்தாலும் 2 will be the smallest divisor or a factor. இப்போ we have to check n mod 2 is equal to 0 அப்படின்னு இருந்ததுன்னா you can print 2 and then exit. அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு நம்பர் கொடுத்தா அது ஈவனான்னு செக் பண்ணிவிட்டு ஈவனாக இருந்ததுன்னா 2வை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா we have to iterate over 3 to square root of n in step 2. இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டில் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணால் இன்டீஜர் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஏன்னா இந்த ஃபார் லூப்போ ஒய் லூப்போ ஐட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு we want in whole numbers. அதனால் 3 to integer of square root of n in step 2. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா ஆட் நம்பர்ஸையும் வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆட் நம்பர் வந்து இப்போ ஈவன் நம்பர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அப்போ ஆட் நம்பர் வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். நம்ம இஃப் I is an exact divisor, எடுத்துருக்கிற ஆட் நம்பர் இந்த கொடுத்த நம்பரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிச்சுன்னா we have to print I and exit. அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா then the given number is a prime number. ஸோ அதனால் நம்ம 1 பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இந்த அல்கோரிதம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். we are trying to find the smallest factor of 38. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 38 ரீட் பண்ணுறோம். ஸோ வாட் ஆர் த அதர் வேல்யூஸ் we are displaying? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் எடுத்துருக்குறோம் நம்ம, அதாவது இந்த இடத்துல இன்டீஜர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். அண்ட் தென் இந்த ஐட்ரேஷனுக்காக ஐ வேல்யூ வச்சுருக்குறோம். அண்ட் தென் we are checking எக்ஸாக்ட் டிவைசரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என் mod ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்க போகிறோம், we are trying to find whether 38 is a even number. எப்படி தெரியும், 38 mod 2 is equal to 0. எஸ், இட் இஸ் an even number. ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 2வை பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட போகிறோம், அவ்வளோதான். இதுவே 25 நம்ம எடுத்து செக் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். n is equal to 25 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்பில் we are checking whether 25 is an even number. இல்லை, இதுக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஈவன். ஸோ we have to go to these steps. 2b and 2c போகிறோம். 2bயில் என்ன பண்ண போகிறோம், we are iterating I over 3 to integer of square root of n. அப்போ 3 வந்து ஐக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5ன்னு வச்சுருக்குறோம் நம்ம. அதாவது இது வந்து டெர்மினேஷன் கண்டிஷனுக்காக இதை கொடுத்துருக்குறோம். நம்ம 3லேருந்து ஆரம்பித்து இன்டீஜர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம் இன் ஸ்டெப் 2. அப்படின்னா என்ன, 3 ட்ரை பண்ணுவோம், அடுத்து 5, 7, 9ன்ட்டு. இப்போ ஐயோட வேல்யூ 3. தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் we are checking whether it's an exact divisor. 25 mod I அப்படின்னு எடுக்கும்போது we get a remainder 1. இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் 2bக்கு போகிறோம். 2bயில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஐட்ரேஷனில் இந்த ஃபார் லூப்பில் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 2ன்னு வச்சுருக்கோம், 5ன்னு வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் we are checking whether this 25 mod 5 என்னன்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 0வாக இருக்கிறதுனால அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு we will be coming out. இப்போ நம்ம 23 வச்சு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னோட வேல்யூ 23. அடுத்த ஸ்டெப்பில் n வந்து ஈவனான்னு பார்க்குறோம் நம்ம. நோ, இட் இஸ் நாட் ஈவன். ஸோ we are going to the step 2b. 2bயில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கிறோம், நம்ம ஐயோட வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் we are trying to find out n mod I. 23 mod 3 வந்து 2. ஸோ அதனால் மறுபடியும் ஐட்ரேட் பண்ணணும். நம்ம 2bக்கு போகிறோம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 5 ஆயிடுச்சு. பட் கண்டிஷன் என்ன, ஐ வந்து இன்டீஜர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n விட லெஸ்ஸர் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். பட் நவ் ஐயோட வேல்யூ 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வந்து 4. ஸோ we are coming out of the loop. That means 23 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ we can print 1. அது ஒன்று தான் ஸ்மாலஸ்ட் டிவைசர் ஆர் அ ஃபேக்டர். ஸோ இந்த அல்கோரிதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து 3 எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து we are trying to find out whether a given number is prime or not. ப்ரைமுக்கு நம்ம முன்னே சொல்லியிருக்கிறோம், நம்ம இந்த டிவைசர் வந்து 1 and itself தான் இருக்கணும், மற்ற எந்த நம்பரும் டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்த மாதிரியே we are reading n and then we are checking n is even. ஏன் n is even செக் பண்ணுறோம், நம்ம ஈவனாக இருந்ததுன்னா it will not be a prime. ஸோ ஈவனாக இருந்ததுன்னா நாட் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு வில் பி எக்ஸிட்டிங். இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க வேண்டியதில்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா we are going to try with 3, 5, 7 எல்லா ஆட் நம்பர்ஸும் அப் டு இன்டீஜர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. நம்ம அது வரைக்கும் நம்ம செக் பண்ணாவே போதும், அந்த நம்பர் வந்து வேறு நம்பரால் டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக. தென் we are just checking if I is an exact divisor. எக்ஸாக்டாக டிவைட் ஆச்சுன்னா தென் இட் இஸ் நாட் அ ப்ரைம்.
அப்போ இந்த லூப்பு ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எந்த நம்பராலையும் என்ன டிவைட் பண்ண முடியல அப்படின்னா தென் யூ கேன் சே தட் த கிவன் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர். வில் see with the எக்ஸாம்பிள். இப்போ 32 வந்து ப்ரைமாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 32 வந்து என்னக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்தது we are checking whether it is even. if it is even அப்படின்னாவே it is not prime, will be exiting. அடுத்த எக்ஸாம்பிள் we are checking whether if 9 is a prime or not. எனக்கு 9 அசைன் பண்ணுறோம். 9 வந்து ஈவன் இல்லை. ஸோ we are going to 2b. 2bயில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வந்து 3, ஐயோட வேல்யூ 3. then we are checking whether I is an exact divisor. எஸ், இந்த 9ஓட எக்ஸாக்ட் டிவைசர். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்மளுக்கு 3க்கு பதிலாக 9 போட்டுக்கணும். 9 mod 3 is equal to 0. yes, it is an exact divisor. அப்போ we are just printing not prime and we are exiting. அடுத்து we are checking whether if 37 is prime or not. 37 எடுத்துக்கிட்டோம். it is not even number and then square root of 37 வந்து 6 போட்டிருக்கோம். ஐயோட வேல்யூ 3. அப்போ 37 mod 3 என்னன்னு பார்க்குறோம் 1. ஸோ 3 வந்து doesn't divide 37 evenly. அடுத்த ஐ வேல்யூ வந்து 5. 37 mod 5 கால்குலேட் பண்ண போகிறோம். அதுவும் நாட் 0. அப்போ ஈக்குவல் டு 2 வர்றதுனால we are continuing. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனோட வேல்யூ 7. ஆனால் டெர்மினேஷன் கண்டிஷன் இன்டிஜர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வந்து 6. அப்போ இந்த 7 இஸ் கிரேட்டர் தேன் 6ங்கிறதுனால வில் பி கம்மிங் அவுட். வில் கோ டு த தேர்ட் ஸ்டெப் அண்ட் தென் வி கேன் பிரிண்ட் த கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர். இப்போ செக்கிங் ஃபார் ப்ரைம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் அப்படி தான் நம்ம 3 எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்துருக்குறோம். ஒரு ஈவன் நம்பரு, ஒரு நாட் ப்ரைமு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர். இப்போ அடுத்த அல்காரிதம் பார்க்கலாம். த தேர்ட் அல்காரிதம் we are going to see is checking for a perfect number. பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்ன அப்படின்னா ஒரு நம்பரோட எல்லா டிவைசஸையும் எடுத்துக்கிறோம் எக்ஸ்க்ளூடிங் இட் செல்ஃப். அந்த நம்பரை தவிர மற்ற எல்லா டிவைசஸையும் சம் பண்ணோம்னா இஃப் யூ கெட் த சேம் நம்பர் தென் யூ கேன் சே தட் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு அந்த நம்பரை ரீட் பண்ணிக்கிறோம் நம்ம. அண்ட் தென் சம் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா வி ஆல் நோ தட் 1 வந்து எல்லா நம்பரையுமே ஈவனாக டிவைட் பண்ணும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு டிவைசர் அப்படிங்கிறத சம்முக்கு வந்து நம்ம 1ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம சம் பண்ண போகிறோம். தென் we are going to iterate I over 2 to n minus 1. இப்போ நம்ம இங்கே ஆட் நம்பர்லாம் இல்லை. ஏன்னா we want to find out all the devices. அதனால் 2லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும். ஏன்னா we have to exclude n. அதனால் n-1 வரைக்கும் iterate பண்ண போகிறோம். தென் we are checking whether n is evenly divisible by I. அப்படின்னு இருந்ததுன்னா அந்த டிவைசரை நம்ம சம் கூட ஆட் பண்ண போகிறோம். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஐயை வந்து சம் கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த லூப் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் we are checking whether the sum is equal to n. then we have to print it is a perfect number, else not a perfect number. ப்ரைம் நம்பருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ரைம் நம்பரில் ஒரு நம்பர் ஈவனாக டிவைட் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் நாட் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். ஆனால் இங்கே எல்லா டிவைசஸையும் கண்டுபிடிச்சி சம் பண்ணிவிட்டு தென் ஒன்லி வி சே தட் எதர் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர் ஆர் அ நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ வில் செக் வெதர் 6 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். என்னென்னலாம் இங்கே கொடுத்துருக்கோம், n கொடுத்துருக்குறோம் அண்ட் தென் சம் கொடுத்துருக்கோம் I n mod I. இப்போ இது ரெண்டையும் ஒரே லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ n வந்து 6 வச்சுருக்கோம், சம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுருக்கோம். and then we have to iterate I over 2 to n-1. அப்போ ஐயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு. and then we have to check whether n is evenly divisible by I. yes, 6 mod 2 equal to 0. ஈவனாக டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிடுச்சுன்னா அந்த ஐயையும் சம்மையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நவ் த சம் பிகம்ஸ் 3. அடுத்து மறுபடியும் செக் பண்ண போகிறோம் 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 6 mod 3 equal to 0-1 பார்க்குறோம். இந்த ரெண்டு ஸ்டெப்பு 2, 2a ரெண்டையுமே ஒரே லைனில் கொடுத்துருக்குறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். எஸ் அப்படின்னா we have to sum up the divisor I with sum. அப்போ you have got 6. அடுத்து என்ன பண்ண போகிறோம், 4ஆல் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ 2 நம்ம ஐ பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5 வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். இப்போ 6 mod 4 என்னன்னு பார்க்குறோம் நம்ம 2, அதனால் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அடுத்தது
6 mod 5 என்னென்னு பார்க்குறோம், அதுவும் ரிமைண்டர் 1 வருது, அதையும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப், இந்த ஐட்ரேஷன் லூப் முடிஞ்சிருச்சு. தென் இந்த தேர்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். தேர்ட் ஸ்டெப்பில் என்னையும் அந்த சம்மையும் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். எஸ், தே ஆர் சேம். 6 and 6ன்னு இருக்குது. தட் மீன்ஸ் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ நம்ம பர்ஃபெக்ட் நம்பர் வச்சு பார்த்துருக்குறோம். நம்ம இதே போல் நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் எடுத்து பர்ஃபெக்ட் நம்பரான்னு பார்க்கலாம். Now we are going to see prime factors of an integer. What is prime factor? இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதனுடைய ப்ரைம் ஃபேக்டர், ப்ரைம் நம்பராக இருக்கணும். அந்த ஃபேக்டர் ஷுட் பி எ ப்ரைம் நம்பர். தென் யூ கேன் கால் இட் அஸ் அ ப்ரைம் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு எடுத்துட்டோம்னா 2 into 2, 6ன்னு எடுத்துட்டோம்னா 2 into 3, 15க்கு 3 into 5. பார்த்திங்கன்னா ஆல் டிவைசஸ் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். 8ன்னு எடுத்துட்டோம்னா 2 into 4. இங்கே பாருங்கள், 2 into 4 ப்ரைம் கிடையாது. ஆனால் 2 into 2 into 2 போட்டிங்கன்னா இட்ஸ் அ ப்ரைம் ஃபேக்டர். 12க்கு அதே போல் தான், 2 into 2 into 3. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அன் இன்டீஜர் பார்க்க போகிறோம். ரீட் n. n வந்து ஈவனாக இருந்ததுன்னா we have to print 2 and then we have to do the integer division of 2. இது வந்து we are going to do it till n becomes odd. So we are keep dividing it by 2. ஒவ்வொரு தரமும் அது ஈவனாக இருந்ததுன்னா, தட் இஸ் n mod 2 ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா 2வை பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். நம்ம அதாவது டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போ பாருங்கள், 20ன்னு இருந்ததுன்னா 2வால் டிவைட் பண்ணுது, 2வை பிரிண்ட் பண்ணிவிட்டு 20 டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். n வந்து இப்போ 10 ஆகிடுச்சு. 10 அகெயின் ஈவன் நம்பர். அப்போ மறுபடியும் நம்ம வந்து 2வை பிரிண்ட் பண்ணிவிட்டு 10 டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். இப்போ n becomes 5. அப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ as long as n is even, we are going to print 2 and then divide it by 2. அடுத்ததில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல் ஆட் நம்பர்ஸை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இப்போ 3லேருந்து ஆரம்பித்து இன்டிஜர் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்டெப் 2. அப்போ 3, 5, 7 அப்படிங்கிறதுக்காக இந்த ஐட்ரேஷன் லூப் கொடுத்துருக்கோம். இப்போ n is divisible by i-ஆக இருந்ததுன்னா then we have to print I and then diminish n by I. அதாவது n is equal to n by I பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த லூப் முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் if n is greater than 2 பார்க்குறோம் நம்ம அப்படின்னா அது ஒரு ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். இப்போ நம்ம டிவைட் பண்ணி ப்ரைம் நம்பராக வந்துருச்சு. ஸோ யூ ஹாவ் டு பிரிண்ட் n. இங்கேயும் அப்படி தான், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம அந்த ப்ரைம் ஃபேக்டரை பிரிண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நம்ம we are going to find out the prime factors of 8. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் n ரீட் பண்ணுறோம் நம்ம. அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பில் n வந்து ஈவனான்னு செக் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதை நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். எஸ், இட் இஸ் ஈவன் அப்படின்னா என்ன பண்ணணும், 2வை பிரிண்ட் பண்ண போகிறோம். n வந்து மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணி நம்ம சேவ் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ இந்த அவுட்புட் 2 அண்ட் தென் 8 வந்து நம்ம இப்போ 2வால் டிவைட் பண்ணி 4ன்னு போட்டிருக்கோம். மறுபடியும் 4 வந்து ஈவனாக இருக்கிறதுனால மறுபடியும் 2 ஸ்டெப்புக்கு போகும். இந்த இடத்துல அதனால் ட்ரூவாக இருக்குது. தென் we have to print 2 and then decrease 4 by 2. நம்மளுக்கு 2 வந்துடுச்சு. 2 is again an even number. மறுபடியும் 2 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டெப் 2க்கு போகிறோம். இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா 2வை பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல n வந்து டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். now we have got 1. 1ங்கும்போது இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். தேர்ட் ஸ்டெப்புக்கு போகும். தேர்ட் ஸ்டெப்பில் ஐட்ரேட் i/3 to integer of square root of n. அப்போ உள்ளே நுழையும் போதே இந்த ஐட்ரேஷன் லூப் வந்து ஃபால்ஸு. ஸோ 3, 3a, 3b எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து இஃப் n இஸ் கிரேட்டர் தென் 2 பார்க்குது, நோ. ஸோ அதனால் எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணது அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 பார்க்க போகிறோம். நம்ம n is equal to 6. ஸோ இட் இஸ் an ஈவன் நம்பர். அதனால் நம்ம 2வை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அடுத்தது 6 வந்து டிவைடட் பை 2 போட்டு 3 ஆயிருக்கு. now 3 is not an even number. ஸோ 3aவுக்கு வரும். 3aயில் ஐயோட வேல்யூ 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வந்து 1. அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மறுபடியும் இந்த தேர்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகவே போகாது. அடுத்தது n is greater than 2 பார்க்கும். எஸ், n is greater than 2. அதனால் 3யை பிரிண்ட் பண்ணிக்கும். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 என்ன, 2 and 3. இந்த வீடியோவில் ஃபேக்டர்னால் என்ன, ஃபேக்டரை பேஸ் பண்ணி ஒரு 4 சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதுக்கான அல்காரிதம், அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோங்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த அல்காரிதம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.